ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ இது. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் செக்கப்புக்கு வந்திருந்தோம். அப்போ இந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்க சொல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு தட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி நினைக்கிறேன். அதில் அச்சு முறுக்கு மிக்சர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அது வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. கண்ணம்னு கீழே போட்டு எல்லாத்தையும் மேலே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அது இல்லாத அவன் ஃபோனை வச்சு கேமில் வச்சு நல்ல ஐஸ் சவுண்டாக வச்சுட்டு அதை கேட்டுட்டு இருக்கான். நிறைய பேஷண்ட் வராங்க, எவ்வளோ சுச்சுவேஷனில் வருவாங்க, எமர்ஜென்சியில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தாய் பார்க்கணும் இல்லையா? அந்த தாய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்னேன்ம்மா சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுப்பான்னா என்ன ஒரே ஒரு முறை முறைச்சாங்க பாரு. அப்படி ஒரு முறை முறைச்சாங்க. அம்மா குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கலைங்க, அதை ஹைஜீனிக்காக பார்த்துக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன சாப்பிடணும்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுவும் குழந்தைங்களுக்கு 1000 பேர் போவாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்க சொல்லி அதில் எத்தனை இன்ஃபெக்ஷன் இருக்கோ அது சேரில் போட்டு எடுத்து அள்ளி சாப்பிடுது. அந்த சவுண்டை நான் கம்மி பண்ணுமான்னு சொன்னதுக்கு அவங்க முறைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸில் மாத்திரம் நாகரிகம் இருந்தால் போதாதுங்க, கொஞ்சம் சிந்திக்கணும் சரியா? அந்த பொது இடத்துல வரும்போது நம்ம எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கணும். இது அவேர்னஸ் வீடியோ தான் இது. குழந்தைகளை நம்ம கண் போல் காப்பாற்றணும். அதனால் அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது. அவங்களே அடம் பிடிச்சி கேட்டாலும் வேறு ஏதாவது கேட்டாலும் ஏதாவது மூவ் பண்ணணும், அந்த இடத்த விட்டுட்டு மூவ் பண்ணிடணும். மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. இந்த ஃபோன் அவங்க ஏதோ கார்ட்டூன் வீடியோன்னு நினைக்கிறேன் நான். அதை வச்சுட்டு ஐ சவுண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நான் டாக்டரை காண்டாக்ட் பண்ணுறேன், என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியலை. அது சொன்னதுக்கு தான் அந்த லேடி என்னை முறைச்சாங்க. அப்படியெல்லாம் பொது இடத்துல பண்ணக்கூடாது. குழந்தைங்களையும் ஹைஜீனிக்காக வளர்க்கணும். அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த இடத்துல சாப்பிடணும் சொல்லி கொடுக்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.